Hi friends, நான் உங்க Tutor Stanley. ப்ரீவியஸாக நான் வந்து ஆண்ட்ராய்ட் டுட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு 4 வீடியோஸ் கண்டினியூட்டி நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது, அண்ட் தென் எமுலேட்டர் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, ஒரு பேசிக் பிஎம்ஐ கால்குலேட்டர் ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் லைஃப் சைக்கிள் பற்றி நம்ம போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஆக்டிவிட்டி லைஃப் சைக்கிள் பற்றி நம்ம ஆண்ட்ராய்டை பற்றி போட்டிருந்தோம். இப்போ நான் இன்னும் இன்டெப்த்தாக ஃப்ரம் த கோர் பேசிக்லேருந்தே நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்ஸில் ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. பட்டன்ஸ் இருக்கு, செக் பாக்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸ்ல இருந்து கேமரா எப்படி யூஸ் பண்றது, ப்ளூடூத் எப்படி யூஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் யூஸ் பண்ணி ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்ட்ராய்டு பார்க்கறதுக்கு முன்னால ஆண்ட்ராய்டுனா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து கூகுளால் டெவலப் பண்ண ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லலாம். நார்மலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் உங்கள் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ் போட்டிருப்பீங்க, லினக்ஸ் ஓஎஸ் போட்டிருப்பீங்க, நிறைய விதமான ஓஎஸ் இருக்குது. அந்த ஓஎஸ் நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹார்ட்வேரையும் ஹியூமனையும் நம்ம கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி மொபைலுக்குன்னு ஒரு ஓஎஸ் இருக்கு. அந்த ஓஎஸ் வந்து நிறைய விதமான ஓஎஸ் இருக்கு. அதில் ஃபேமஸானது ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெவலப்டு பை கூகுள். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸோட மாடிஃபை வெர்ஷன் கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, லினக்ஸ் ஓஎஸோட மாடிஃபை வெர்ஷன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இது முதல்ல எதுக்காக இந்த ஓஎஸ் கொண்டு வந்தாங்கன்னா டச் ஸ்க்ரீன்ஸ்க்காக கொண்டு வந்தாங்க. தட் இஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸு, அந்த டேப்லெட்ஸ், இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட சேர்ந்துட்டு ஓப்பன் ஹெட்செட் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனியும் சேர்ந்து உங்களை அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்ட்ராய்டை. ஓகேங்களா? இந்த ஆண்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹிஸ்ட்ரி இது. ஆண்ட்ராய்டு ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி ரூபின் அப்படின்றவர் தான் டெவலப் பண்ணார். இது வந்து 2003 வருஷம் 2003ல் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணாருன்னா கூகுளோட டைப் பண்ணி 17th August 2005ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு இன் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டை ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுளோட டைப் பண்ணி அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த ஆண்ட்ராய்டுன்ற நேம் எதனால வந்ததுன்னா இவரோட நேம் இருக்கு பார்த்தீங்களா, ஆண்டி, அதில் ஏஎன் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அண்ட் தென் இவருக்கு ரோபோட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒர்க்கர்ஸ்லாம் சேர்ந்து ஆண்ட்ராய்டுன்னு வச்சுக்கிட்டாங்க. ட்ராய்டுனா அதுக்கு மீனிங் ரோபோட். ஓகேங்களா? ஸோ ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க. முதல்ல கூகுள் என்ன பண்ணாங்கன்னா ஹெச்டிசி மொபைலில் 2008ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் என்னங்கிறது நம்ம போக பார்ப்போம். ஓகேங்களா? ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ரொம்ப ஃபேமஸான ஓஎஸ். இது இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த நோக்கியா அப்படின்ற ஒரு மொபைல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு பாருங்க சிம்பியன் ஓஎஸ்னு ஒன்று இருக்கு. ஆப்பிள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஐஓஎஸ். பிளாக்பெரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்பெரிங்கிறது ஒரு ஓஎஸ் தான். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்பெரி அப்படின்ற இந்த ப்ராடக்ட்டை மெயின்டைன் பண்ணுறது ரிசர்ச் இன் மோஷன் அப்படின்ற இந்த கம்பெனி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஓஎஸ் உங்களுக்கு தெரியும் ஆப்பிள். சிம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. லேட்டர் என்ன ஆச்சுன்னா அது வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. மைக்ரோசாஃப்ட் அதை வாங்கிக்கிட்டாங்க, அதை அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படா அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் கம்பெனி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இவங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்ட்ராய்டுக்கு மாறிட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஃபோன் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெப் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ், மொபைல் ஓஎஸ். இப்போ எல்ஜி கம்பெனி இருக்கு. அதுக்கு முன்னால் ஹெச்பி கம்பெனி வச்சிருந்தாங்க. இது எல்ஜியோட கொலாபரேட் பண்ணி இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா இப்போ வந்து மொபைலை விட அந்த ஸ்மார்ட் டிவி அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல வந்து இது ஃபுல்லா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இது பயங்கரமா யூஸ் ஆயிட்டு இருக்கு. இது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்ட்ராய்டு இப்போ கூகுள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் இப்போ வேர்ல்ட்ல வந்து ரொம்ப அதிகமான யூசர்ஸால யூஸ் பண்ற ஒரு ஓஎஸ்ஸா இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஆண்ட்ராய்டு நான் படிக்கணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், எதில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஆண்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் C++, ஜாவா நாலேஜ் இருந்தால் போதும். பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ப்ரோக்ராம் போடணும்னு அவசியம் கிடையாது. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், இஃப் கண்டிஷன், ஃபார் லூப், வைல் லூப், ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள்,
இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து நம்ம வந்து இந்த 4 விதமான லாங்குவேஜஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல வந்து ஜாவா யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணலாம். காட்லின் இப்போ புதுசா வந்திருக்கு. இந்த காட்லின் ஆப் யூஸ் பண்ணி நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சி ஷார்ப் மைக்ரோசாஃப்டோட சி ஷார்ப் யூஸ் பண்ணி நீங்க ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ண முடியும். இந்த ஃப்ளட்டர் அப்படின்றது ஒரு புது ப்ரோக்ராமிங். இது வந்து பாத்தீங்கன்னா கூகுளால புதுசா ரிலீஸ் பண்ண ஒண்ணு. இதை பத்தி நம்ம தனியா ஒரு சீரிஸ், ஆண்ட்ராய்டு மாதிரி ஒரு தனி சீரிஸ் நம்ம இதுக்கு போடுவோம். இது போக போக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க இதுல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சா கூட ஈஸியா உங்களால வந்து ஆண்ட்ராய்டிங்க டெவலப் பண்ண முடியும். நான் இதுல ஜாவா அண்ட் காட்லின் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு போக போக நான் கொடுக்க போறேன். ஃப்ரம் த பேஸ்ல இருந்து நீங்க வந்து ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் நீங்க பண்ற வரைக்கும், ஒரு பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப்பை நீங்க பப்ளிஷ் பண்ற வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டினியூஸ் சீரிஸ்ல டெய்லி நீங்க பார்க்க போறீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆண்ட்ராய்டோட கீ ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஓப்பன் சோர்ஸ் நிறைய டேப்லெட்ஸில் யூஸ் பண்ணுறோம், மொபைல்ஸில் யூஸ் பண்ணுறோம், வாட்சஸில் யூஸ் பண்ணுறோம், ஆட்டோபோட்ஸில் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் இது ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நான் காட்டியிருக்கேன். நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூச்சர்ஸ் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இது நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஆண்ட்ராய்டு போகிறதுக்கு முன்னால் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நீங்கள் பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட வெர்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா லாலிபாப்லேருந்து ஓரியோ வரைக்கும் இப்போ இருக்கிற எல்லா மொபைல்ஸும் இப்போ இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக பை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருக்காங்க. இது வந்து பாருங்கள், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட நேம் பாருங்கள் ஏபிசிடி ஆல்ஃபபெட்டில் தான் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு எந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஃபாரினில் ரிலீஸ் பண்ணாலும் ஆல்ஃபா வெர்ஷன் சொல்லிட்டு ஒன்று ஃப்ரீயாக விடுவாங்க. அடுத்த பீட்டா வெர்ஷன் விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வந்து நேமிங் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாஃப்ட்வேர் வந்து நான் வச்சுருக்கேன், அதை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாஃப்ட்வேரை வந்து ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு யூஸரை யூஸ் பண்ண விடுவாங்க. அந்த யூஸர் யூஸ் பண்ணும்போது அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் எல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணுறது. அப்போ ஆல்ஃபா பீட்டா 1.0 1.x இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.4 வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணாங்க, ரெடி பண்ணாங்க. அப்புறம் கப் கேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1.5 வெர்ஷன் வந்துச்சு. இது வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெவல்யூஷன். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் டோனட், எக்லஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். இப்போ பாருங்க 9.1 பை வந்தாச்சு. அண்ட் தென் இப்போ கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இது வந்துட்டு இருக்கு, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்துட்டு இருக்கு. அதுக்கு நேமிங் இன்னும் வைக்கல, கியூல ஸ்டார்ட் ஆக போகுது. பாருங்க ஆல்பபெட்ஸ் பாருங்க ABCDE இந்த மாதிரி ABCD வைஸ் அவங்க ரெடி பண்றாங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாப்பிட்ற அந்த ஸ்வீட் ஐட்டம்ஸாகவே இருக்குது. பார்த்தீங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹனி கோம்பு நீங்கள் கேள்விப்பட்டு, கப் கேக் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட்கேட் கேள்விப்பட்டிருப்பீங்க, லாலிபாப் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய மேக்ஸிமம் ஃபாரின் அந்த ஸ்வீட் ஐட்டம்ஸாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எதுக்காக ஸ்வீட் அப்படிங்கிறது பார்க்கும்போது அது கூகுளோட ஒரு மார்க்கெட்டிங் ட்ரெண்டாக அவங்க வச்சுருக்காங்க. என்னென்னா நம்ம ப்ரோக்ராமிங் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கட்டும், யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் நல்லா ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்வீட் நேம் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் எல்லாமே கற்றுக்கவும் முடியும் இதில். ஓகேங்களா? இப்போ இந்த சீக்வன்ஸில் நம்ம அந்த கியூ அதோட நேம் என்னன்னு தெரியல, அது நேம் இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கும். அதில் வந்து நான் கியூ கேள்விப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க் மோட் இருக்குது, மல்டிபிள் ஆப் அட் அ டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கொண்டு வர போகிறாங்க போல். ஸோ இன்னும் போக போக பயங்கர அட்வான்ஸாக வரப்போகுது. நம்ம இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த வெர்ஷன்ஸ் நம்ம ஒரு டேப்லெட் காலமாக பார்க்குறது இருந்தா இங்க பாருங்க 1.0 ஆல்ஃபா வெர்ஷன் அண்ட் தென் பீட்டா வெர்ஷன் 1.5 கப் கேக். இது பார்த்தீங்கன்னா ஏபிஐ லெவல்ஸ்னு சொல்லுவாங்க, இது கோட் நேம்னு சொல்லுவாங்க. இந்த ஏபிஐ லெவல் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணும்போது ஏபிஐ லெவல் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். என்னன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓரியோ 8.1 வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் 26க்கு நான் வந்து என்னோட ஏபிஐ லெவலுக்கு நான் டிசைன் பண்ணேன்னா எனக்கு ப்ரீவியஸாக இருக்கிற பழைய ஆண்ட்ராய்டு ஃபோன் யாராவது வச்சுருந்தாங்கன்னா அதில் ஆப் சப்போர்ட் ஆகாது. ஓகேங்களா? அப்போ இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஆப்ஸும் ஒரு முன்னால் ஒரு 4-5 வெர்ஷன்ஸ் இருக்கிற அந்த ஏபிஐ லெவலோட நம்ம வந்து காம்பேக்டாக இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஆப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுனா இதுதான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். நாம் இப்போ டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் டிவிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஃபேன்ஸ் வந்திருக்கு, ஆட்டோமேட்டிக் ஃபேன்ஸு, ஆட்டோமேட்டிக் லைட்ஸ் வருது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கண்ட்ரோல்லே ஆண்ட்ராய்டே பண்ணுற மாதிரிலாம் வருது. ஓகேங்களா, இப்போ நான் ஒரு புது சேனல் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ண போகிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பேஸ் பண்ணி வீட்டில் இருக்க லைட், ஃபேன் எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணுற மாதிரி நான் டெவலப் பண்ண போகிறேன். ஸோ அந்த சீரிஸ் வந்து தனியாக வேற ஒரு சேனலில் வரப்போகுது. அதுக்கும் இந்த ஆண்ட்ராய்டு தேவைப்படும். ஸோ இதை நல்லபடியாக நீங்கள் எல்லாருமே படிங்க. இதை படித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் நாளைக்கு இதோட கண்டினியூட்டியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐகான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.